புதுமை, அதுவே எங்கள் பெருமை. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி. எல்லா மனிதர்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் எல்லா உயிரினங்களுக்குள்ள ஒரு இமோஷன் ஒளிஞ்சிருக்கும், ஒரு உன்னதமான உணர்வு. அதுதான் காதல். தனிமையான அந்த மனசு தனக்குன்னு ஒரு துணியை தேடும்போது ஒரு திரிசான காதல் வரும். அந்த காதலை தான் இந்த வாரம் முழுவதும் நம்ம காதலர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். காதலிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த காதலை கடைசி வரைக்கும் தக்க வைக்கிறது ரொம்பவே கடினமான ஒரு விஷயம். அந்த காதலை இன்னி வரைக்கும் தக்க வச்சிட்டு இருக்க 4 ஸ்பெஷலான காதல் ஜோடிகளை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். லெட்ஸ் வெல்கம் தி சூப்பர் ஸ்பெஷல் கப்பிள்ஸ். Hi, Archana. Thank you so much. Oh. But Gopal, எனக்கு ஆல்ரெடி திருமணம் ஆனதுனால உங்களுடைய ப்ரொபோசல் என்னால ஒத்துக்க முடியல கோபால். இது வந்து பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. நீங்க 4 பேர் வந்திருக்கீங்களே, என்ன கதை இது? என்ன எங்களை நாங்க வந்து பெண்களை ரொம்ப லவ் பண்றோம். அதனால நீங்க ஒரு பொண்ணை தான் சார் லவ் பண்ணோம், பெண்களை லவ் பண்ண கூடாது. இல்ல, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சா? திருப்பி எல்லாரையும் லவ் பண்ணலாம். அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் சார், I love you. I love you 2. Thank you. I love you 3. Thank you. Sir, I love you 4. Thank you. Thank you so much. உங்களுடைய டார்லிங்ஸை கூப்பிடுங்க. டார்லிங். Hello. Hi Malini. I'm Krishnan. நான் இதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. நான் in love with you. முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் கொண்டானே. இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனும் நாட்களும் வீணானதே. வானத்தில் நீ வெண்ணிலா, இயக்கத்தில் நான் தெய்வதான். இப்பொழுது என்னோடு வந்தால் என்ன, ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன. எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே, டிங் டாங் எத்தனை மணிகள் இதயத்தின் கோயிலிலே. எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே. Senorita, I love you, my sweetheart, you love me. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. Thank you so much அந்த brilliant performances-க்காக. And once again a very very warm welcome to அதிர்ஷ்டலட்சுமி. Thank you. Thank you. Well, 4 பேருமே ரொம்ப அழகா இருக்கீங்க as couples. You're glowing. 4 பேருமே அப்படியே அந்த பத்மினி சரோஜா தேவி ஸ்டைல்ல இருக்கீங்க. And the gentlemen are dashing. So introductions-ஓட ஆரம்பிச்சிடலாம். சங்கர் சார் and விஜயலட்சுமி மேம், திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை இதை பத்தி சொல்லுங்க. எங்களுது அரேஞ்ச்டு மேரேஜ். இப்போ ஆனால் அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தாலும் நிறைய இடங்களுக்கு போகும்போது புதுசாக எங்களை பார்க்குறவங்கலாம் என்ன நீங்கள் என்ன லவ் மேரேஜான்னு கேட்பாங்க. ஸோ அந்த அளவு வந்து நாங்கள் ரொம்ப அநியாயத்துக்கு அந்யோன்யமாக இருக்கோம். ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு ஒரு தினம் ஜாதகம் வந்து பொருந்தலைன்னு திரும்பி போயிடுச்சு.
அப்புறம் திருப்பி அக்டோபர் மாதம் புரிஞ்சிருக்கு பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஆஃபீஸ்லேருந்து நேர டியூஸ்டேனாலும் பரவாயில்லன்னு வந்து என்னை பொண்ணை பார்த்து மறுநாளே நிச்சயதார்த்தம் வச்சாச்சு. வச்சுட்டு மெதுவாக எங்கள் அப்பாட்ட கேட்டார், நான் அவளை கூட்டிகிட்டு வெளியில் போகணும் அப்படின்னு. எங்கள் அப்பா நோ 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 நாங்களாம் ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி கூடாது. ரொம்ப கெஞ்சி கேட்டோன்னே சரி கடைசி மாப்பிள்ளை ரொம்ப செல்ல மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போங்க, பீச்சுக்கு போகக்கூடாது, சினிமாக்கு போகக்கூடாது. சரி எங்கே போகலான்னு யோஜனை பண்ணிட்டு எது ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கோ பார்த்தா ட்ரிப்ளிகேன்லேருந்து மாங்காடு ரொம்ப டிஸ்டன்ஸ். 6 வாரம் மாங்காடு போயிட்டு வந்தோம் 2 பேரும். ஒரு வேண்டுதலோட 6 வாரம் மாங்காடு கூட்டிட்டு போயிருக்கீங்க. என்ன வேண்டுதலுக்கு? என்ன நல்லபடியாக எல்லாம் நடக்கணும், மேரிட் லைஃப் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு. என்றைக்கும் பாருங்க ஸ்மைல், சூப்பர் ஸ்மைல் உங்களுக்கு, என்றைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்தா நான் ஒழிந்தேன் இந்த ஸ்மைலுக்காக. லெட்ஸ் மீட் கப்பல் நம்பர் 2. வணக்கம் சார்ல்ஸ் அண்ட் ரோசி மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க 2 பேர் வந்து ரிட்டையர்ட் வாழ்க்கை லீட் பண்றீங்க. இந்த ரிட்டையர்ட் வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன? இவர் ஃபுல் டைம் சோஷியல் ஒர்க்கர் மேடம். வீட்லயும் தங்க மாட்டாரு. அதான் திட்டுறீங்களா இல்ல பாசமா சொல்றீங்க மேடம்? அவருக்கு இப்படிதான் இவங்க லைஃப் போயிட்டு இருக்கு. வெரி குட். சார்ல்ஸ் சார், உங்களுக்கு ரோசி மேம் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அவங்க அடிக்கடி கூட சண்டை போடுறது ரொம்ப பிடிச்சது. ஏன்னா 7 months லவ் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் அரேஞ்ச் மேரேஜ். அது லவ் பத்தி சொல்லுங்க. ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கச்சே ஒரு 6 standard பாய், அவன் காதல வந்து மெல்லிசா ஒரு பென்சில் உள்ள போயிட்டு போயிடுவே. அப்புறம் சைக்கிள் ரிச்சாலே உட்கார வச்சுட்டு சிஎம்சிக்கு போனோம். அங்க போனா ஒரு குரூப்பா ஜென்ஸுங்கெல்லாம் டீ குடிச்சிட்டு வெளியே இருந்து ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. அந்த குரூப்ல ஒரு 10 பேர் இருந்தாங்க, யாருமே எங்களை கவனிக்கல. அப்புறம் இவர் ஒண்டிதான் வில்லிங்கா வந்து அது உங்களுக்கு என்ன வேணும், ஏன் அழுறீங்க அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி சொன்னோம். உடனே எங்களை இட்டுன்னு போய் சார்ட் போட்டு கவனிச்சு கேஷுவாலிட்டியில போய் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அங்கிருந்து லெட்டர் வாங்கி இஎன்டிக்கு போயிட்டு அந்த காதலை கவனிச்சுட்டு அப்படி இப்படின்னு ஒரு 2 hours எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணாரு. அவர் அப்பவே சோஷியல் ஒர்க் இருக்கு, அப்பவே இருந்திருக்கு. அதனால சரி வீட்டு வந்து சொன்ன அம்மாட்ட அப்படியே பார்க்கலாம். அங்கேயே லவ் ஆயிடுச்சு. அந்த குழந்தை பேர் தெரியுமா உங்களுக்கு? கெனி. தேங்க்யூ ஸோ மச். அந்த பென்சில் உங்க காதல போனதுனால ஒரு காதல் ஜோடி இன்னைக்கு சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. both of you all the very very best. சூப்பரா விளையாடுங்க. ஓகே, சௌந்தரராஜன் சார் and சித்ரா மேம், வணக்கம் and a very warm welcome. வணக்கம். உங்களுடைய அது அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? எங்களுது பியூர்லி லவ் மேரேஜ். பியூர்லி லவ் மேரேஜ். நாங்க வந்து 4 years லவ் பண்ணோம். சரி. இவங்க ஃபர்ஸ்ட் நான் தான் போய் பொண்ணு கேட்டேன், நான் மட்டும் தனியா. இவங்க எல்டர் பிரதர் வந்து டெட் அகேன்ஸ்ட், என்ன ஆளை வச்சு அடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாரு. ஆமா, ஆனா வந்து கடைசியில வந்து இவங்க ஃபாதர் என்ன கன்வின்ஸ் பண்ணி அவர் அப்படிதான் பேசுவாரு, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க ஃபாதர் மதர் அழைச்சிட்டு வாங்க, வித்தவுட் யுவர் ஃபாதர் மதர்ஸ் கன்சென்ட் வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு. அப்புறம் எங்க ஃபாதர் மதரை கன்சென்ட் பண்ணி அவங்களை அழைச்சிட்டு வந்து கன்வின்ஸ் பண்ணி கடைசியில் அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி we got married in the year 1981, 20th August 1981. So we have completed 34 years. பட் மேம், இவர் உங்களை எப்படி ஃபர்ஸ்ட் பார்த்து காதலிய சொன்னாரு? இவளுக்கு கணக்கு சொல்லி கொடுக்க போய் நான் கணக்கு பண்ணிட்டேன். கணக்கு சொல்லி கொடுத்தீங்க வேற நடுவுல? ஆமா, அப்பலாம் எனக்கு தெரியாதுங்க. +2 ல வந்து மேக்ஸ்ல கொஞ்சம் வீக், அதனால ஃபெயில் ஆயிட்டா. அப்புறம் நான் வந்து அப்ப சரி எப்படி +2 கூட முடிக்காத பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக உள்ள பூந்து அவங்க ஃபேமிலியில கடைசியில கணக்கு பண்ணிட்டேன். சூப்பர். wishing both of you all the very best. நீங்க கண்டிப்பாக அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள் மேம். ஓகே, and couple number 4. வணக்கம் சந்திர சார் and புவனேஸ்வரி மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். சார், உங்களுடைய லவ் ஸ்டோரி, உங்களுடைய அரேஞ்ச் மேரேஜ் அந்த கதையை சொல்லுங்க எங்களுக்கு. நான் வந்து ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின்டு. ஓகே. ஐ அம் ரிட்டையர்ட் ஏர்ஃபோர்ஸ் பர்சனல். ஓகே. முன்னாடி பார்த்ததே இல்லை அவளை. திருமணத்துக்கு முன்னாடி உங்க மனைவியை பார்க்கவே இல்லை? இந்த காலத்துல நிச்சயதார்த்தத்துக்கு கூட போறாங்க, நான் போகவே இல்லை. ஓகே. அப்புறமா பார்த்து மேரேஜ் பண்ணோம். தன் சொந்த நிச்சயதார்த்தத்துக்கே போகாம நிச்சயதார்த்தம் ஆகி கல்யாணம் அன்னைக்கு போய் பொண்ணை பார்த்தீங்க? பொண்ணு பார்த்தேன். மாப்பிள்ளைய ஒரே ஒரு தடவை பார்த்தீங்க, ஒத்துக்கிட்டீங்களா உடனே? எப்படி? அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான். ஓ, அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் போங்க. எனக்கு ரொம்ப வெக்கமா வருது. சினிமா கிடையாது, ஒரு பொழுதுபோக்கும் கிடையாது, அந்த மாதிரி உள்ள பொண்ணு தான் வேணும். இங்க அங்கன்னு கூட்டுலாம் போக முடியாது என்னால. அந்த 4 சுவர் மட்டும் தான். அப்படி இருக்கிற பொண்ணா பார்த்தா எனக்கு கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு. ஏன் சார் அப்படி? ஏன்னா இப்போ நம்மளுடைய டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் கோட்டு எங்கேயோ போஸ்டிங்ல இருக்கும்,
அங்கே போய் எனக்கு சினிமா கூட்டு போ ட்ராமா கூட்டு போ நான் வேற சார் நானும் ஒரு நேவல் ஆஃபீஸரை தான் கட்டியிருக்கேன். இந்தியன் நேவல் ஆஃபீஸர் தான். அவர் கமாண்டரா இருக்காரு, போஸ்டிங்ல இருக்காரு. ஆனா எனக்கு சத்தியமா படத்துக்கு கூட்டிட்டு போவாரு. இந்த மாதிரி 4 செவத்துக்குள்ள இருக்கணும், குத்து விளக்கு ஏத்தணும், டெய்லி சோறு போடணும்லாம் கணக்கு சொன்னது கிடையாது. சோ ரிட்டையர்மென்ட்க்கு அப்புறம் படத்துக்குலாம் போயிருக்கீங்களா அண்ணா? நல்ல வேலை சார். என்ன சொன்னீங்க? என்னது யாரை கூட்டிட்டு போனீங்க? என்ன கூட்டிட்டு போனீங்க? கூட்டிட்டு போகல மேம் படத்துக்கு. ரிட்டையர்மென்ட்க்கு அப்புறம் பட் நீங்க கடைசியா பார்த்த படம் ஹரிதாஸ் தானே? ஸோ 4 கப்புள்ஸும் அவங்களுடைய பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரிஸ் கூட குட்டி குட்டி கம்ப்ளைண்ட்ஸும் நமக்கு கொடுத்து இந்த 35+ இயர்ஸ் ஆஃப் மேரேஜ்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன அப்படின்றத புட்டு வச்சுட்டாங்க. பட் டைம் ஃபார் அஸ் டு மூவ் ஆன் டு தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அதிர்ஷ்டலட்சுமியில நீங்க விளையாட போகும் முதல் சுற்று ஒரு விளம்பரத்துல உங்களுக்காக 1 minute நாங்க டெடிகேட் பண்ண போறோம். ஒரு ப்ராடக்ட் உங்க கையில கொடுத்துருவோம். அந்த 1 நிமிஷத்துக்குள்ள கணவர் மனைவி நீங்க 2 பேரும் கூவி அந்த ப்ராடக்ட்டை அழகா வித்துறணும். யார் மிக அதிகமான கைத்தட்டல் விசில்லாம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு அதிகமான மதிப்பெண்கள் அண்ட் அதிகமான பரிசுகள். இந்த ரவுண்ட்ல நீங்க வின் பண்ணக்கூடிய பரிசுகள் சாண்ட்விச் மேக்கர், பாப்-அப் டோஸ்டர், அழகான சில்க் சாரி, டெஃப்லான் கோட்டட் செட் ஆஃப் 3 பேண்ட்ஸ். இந்த 4 பரிசுகளும் உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை டிசைட் பண்ணி அந்த அளவுக்கு ஜோஷா விளையாடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். முதல்ல விளையாட போறது சங்கர் சார் அண்ட் விஜயலட்சுமி மேம். ரெடியா இருக்கீங்களா? வாங்க ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் கப்புளுக்கு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பூச்சி மசாலா. ஓகேங்களா? ஆல்ரைட். ஸோ இந்த பூச்சி மசாலா தான் நீங்க இப்போ வைக்க போறீங்க. அண்ட் யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அதுக்குள்ள எப்படி வந்தீங்க? ஆமாம்மா, நான் ஆஃபீஸில் மும்முரமாக வேலை செஞ்சிட்டு இருந்தேன்னா அப்போது என்னாச்சுன்னா ஒரு வாசனை எண்ணெய் ஏரியாவாக அப்படியே மூக்கில் வந்தது. எனக்கு எங்கே வாசனை வருதுன்னு தெரியல. நானே இப்படியெல்லாம் பார்த்தேன், ஒன்றும் காணும். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஆஃபீஸ் முழுக்க சுற்றி 4 ஃப்ளோரையும் பார்த்தா ஒன்றுமே இல்லை. நேராக மொட்டை மாடிக்கு போனேன். மொட்டை மாடியின் ஓரத்துக்கே போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தா நம்ம வீட்டு டைரக்ஷன்லேருந்து வருது. உடனே என்ன பண்ணேன், எனக்கு ஒரு ரெக்கம் முளைச்சா மாதிரி இருந்தது. அப்படியே பறந்து வந்துட்டேன். ஆமாம், இது என்ன வாசனை? அதனால தான் பூச்சி மாதிரி பறந்து இங்கே வந்துட்டீங்களா நீங்கள்? இது என்ன தெரியுமா? டொண்டடை பூச்சி மசாலா. தரம், மனம், சுவை. ஐயோ, இதை போட்ட சமைச்ச நாமெல்லாம் வெஜிடேரியன் ஆச்சு. இதை போட்ட சமைச்ச இது பிராண்டுங்க, இது பிராண்டு. சரி, இதோட விலை என்ன தெரியுமா? என்ன சொல்லு. 4 ரூபாய் 99 பைசா மட்டும். ஓ, நான் 5 ரூபாய் ஆகும்னு நினைச்சேன். 4 ரூபாய் 99 பைசா தான். அதை விட இன்னொன்று சொல்லட்டுமா? 1 வாங்கினா 9 பேக்கெட் இலவசம் நமக்கு. 9 பேக்கெட்? அப்போ மொத்தம் 10 பேக்கெட். ஆமா, 10 பேக்கெட் வாங்கி வச்சிருங்க. இனிமே நம்ம வாழ்க்கையில் என்றுமே பூச்சி மசாலா. வாங்கேம்மா, வாங்க. ஃபேண்டாஸ்டிக், அமேசிங். இனிமே நம்ம வாழ்க்கையில இருக்கிறது பூச்சி மசாலா மட்டும்தான். சூப்பர், அவுட்ஸ்டாண்டிங். ஒரு ஆடே பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். Thank you so much. Thank you very much. வாங்க. பூச்சி மசாலா வித்து முடிச்சாச்சு. அடுத்தபடியாக ரெடியா இருக்கிறது ஆட்டோ டீ. இதை விற்கிறதுக்காக வராங்க சார்ல்ஸ் அண்ட் ரோசி. வாங்க ப்ளீஸ். சோ ஆட்டோ டீக்கு ரெடியா இருக்கீங்களா? வித்துடலாமா? ஆல் தி பெஸ்ட் அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வாங்கம்மா வாங்க, பெரியவங்க எல்லாரும் பாருங்க. இது ஆட்டோ டீ. எங்க வேலூர்ல எல்லார் வீட்லயும் இதுதான் சூப்பரா போயிட்டு இருக்கு. காலையில ஜாக்கிங் போறவங்கலாம் டயர்டா வந்து இந்த டீயை கேட்டு உயிர் எடுப்பாங்க. ஒரு பேக்கெட் வந்து 5 ரூபாய் தான். ஒரு பேக்கெட் வாங்கினா 3 பேக்கெட் இலவசம். இப்போ பாருங்களேன், ஜாக்கிங் போயிட்டு வந்துட்டு ஒரே டயர்டா இருக்கு, டீ போடுவார். ரெடியா நான் போட்டு வச்சிருக்கேன். டீ குடிச்சிட்டு என்ன பண்ணுவார் பாருங்க. இது மூலிகை டீ. மூலிகை எல்லாம் கலந்துருக்கு. தலைமுடி நல்லா வளரும், உடல் சோர்வு இருக்காது, நரம்புகள்லாம் நல்லா உறுதி பெறும். என்றும் இளமையா இருப்பீங்க, என்றும் இளமையா இருப்பீங்க. தலைமுடி நீட்டா வரும், கண் பார்வைக்கு நல்லது, சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அதனால நீங்க எல்லாரும் வாங்கணும். நான் முதல் பேக்கெட்டை நம்ம அர்ச்சனா மேடத்துக்கு தான் தரப்போறேன்.
நமக்கு எதுக்கு ஆட்டோ டீ? டீ கடையில ஆத்துற மாதிரி ஆத்துறீங்களே. ஹலோ ரோசி, என்ன டீ ரெடியா? ஓ ரெடி ஜாக்கிங் போயிட்டு வந்துட்டீங்களா? குடிங்க. பாருங்க பாருங்க என்ன சுறுசுறுப்பு. குடிச்ச உடனே உங்க எதிர்க்கே பாக்குறீங்கல்ல, பயங்கர சுறுசுறுப்பு பாருங்க. அடடா என்ன சார் வேற ஓடுறாரு? ஓ ஓ ஓ என்ன டீ போட்டு கொடுத்தேன்? சூப்பரா இருக்குது. நான் போட்டு கொடுத்தது ஆட்டோ டீ. எல்லாரும் தான் பாக்குறாங்கல்ல, இனிமேல் பாருங்க டீ பிச்சிட்டு போங்க வேலை. வேலூர்ல இருந்து நாங்க இங்க வந்து நிறைய கொண்டாந்துருக்கோம், வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். டீ ரொம்ப நல்லா இருக்குது, நீ கூட வாங்குங்க. ஏன்னாக்கா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறேன். என் வயசு என்ன 68 இருந்தாலும் கூட அந்த மாதிரி டீ சாப்பிட்டேன். இவ்வளோ தூரம் வந்து ஜாலியாக வாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. இவங்க வந்து இப்ப ஆட்டோ எல்லாம் போக மாட்டாங்க, வெள்ளூருக்கு ஓடிக்கிட்டே போயிடுவாங்க. ஏன்னா அவங்க குடிச்சது ஆட்டோ டீ. இல்ல அங்க நாங்க நிறைய கொண்டாந்துருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு கைவிஷன் காலியா போறோம். சூப்பர் மேம், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். Thank you so much. ரொம்ப ஜாலியாவும் போறோம். சூப்பர். Adishtalakshmi, 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 Adishtalakshmi. அடுத்தபடியாக டவர் எக்ஸல் விக்கிறதுக்காக வராங்க சவுந்தரராஜன் சார் and சித்ரா மேம். ப்ளீஸ் கம். டவர் எக்ஸல் விக்க நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க ரெடியா இருக்கீங்களா? Oh, yes. Your time starts now. பாருங்கண்ணா, நான் வந்துட்டு இருந்தேன்னா என் மேலே அப்படியே சேரெல்லாம் அடிச்சிருச்சு. ஒரே மழையா இருக்குல்ல சென்னையில், அதனால ஒரே ரோடு குண்டும் குழியுமா இருக்கு. பாருங்க சேரெல்லாம் என் மேலே அடிச்சிருச்சு. யார் அடிக்க விட்டா அப்படி? எதுக்காக அடிச்சனே? நீ யாரையாவது அடிச்சியா? இல்ல அதனால சேர் அடிச்சுதான். இல்ல சேரு தான் அடிச்சிருச்சு. பாருங்க இப்ப நான் என்ன பண்றது? இந்த சேர்லாம் போகணும்னா நம்ம கட்டாயமா வாஷுக்கு தான் போடணும். அதுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. இதை பார், நான் நேற்றுக்கே உனக்கு தெரியாத ஒரு பவுடர், சோப் பவுடர் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்போ வாங்கிட்டு வந்தீங்க? நேற்றுக்கு உனக்கு தெரியாது. இது வந்து சூப்பர் மார்க்கெட்ல வித்துக்கிட்டு இருந்தானா பார்த்தேன். தெரியும், கட்டாயமா இது விலை ஜாஸ்தியா தான் இருக்க போறது. நம்ம பட்ஜெட்டுக்கு உதைக்க தான் போகுது. எதுக்கு நீங்க வாங்கிட்டு வந்தீங்க? இது என்ன கேட்காம? 5 கிலோ 100 ரூபா. 5 கிலோ 100 ரூபா. 5 கிலோ 100 ரூபா தானா? அதை தவிர இதுல என்ன விசேஷம்னா டாப் லோடு, ஃப்ரண்ட் லோடு அது மாதிரி எல்லாம் கிடையாது. இது எல்லாமே ஒரே லோடு தான். எப்படி வேணாலும் பண்ணலாம். அதோட வந்து இது கூட வந்து ஒரு வாசனையா ஒரு லிக்விட் வேற தரான். அது வந்து நம்ம வீட்டுல போட்டா கூட மற்ற வீட்டுல இருக்கிற துணியெல்லாம் காய வச்சாங்கன்னா அதுக்கும் அந்த வாசனை போயிடும். சூப்பர் சூப்பர். இதை விட ரொம்ப முக்கியமானது தெரியுமா உனக்கு? கூட ஒரு நம்ம போன் பண்ணானா ஒரு வேலைக்காரியும் உலகத்துக்கு அனுப்புறாங்களா? அதுதான் சூப்பர். வேலைக்காரி யாராவது பவுடரோட அனுப்புவாங்களா? போன் பண்ணானா உனக்கு எவ்வளவு வேலை மிச்சம் பாரு. கட்டாயமா. சோ நம்ம மட்டும் வாங்கி பயன்பெறக்கூடாதுன்னா இந்த எல்லாருமே வந்து டவர் எக்ஸல் பவுடரை இனிமே வாங்குங்க. உங்க வீட்டுக்கு வேலைக்காரி ஃப்ரீயா வந்துருவாங்க. டவர் எக்ஸல் நம்பாதீங்க, இவர் டவர் எக்ஸல் விக்கல, வேலைக்காரி வீட்டுக்கு வந்து ஐடியா போட்டுறாரு. வேலைக்காரி கணக்கு பண்ணாரு. குதிரை போகுது பின்னாடி, இன்னொரு குதிரையும் போகுதுன்ற மாதிரி சீன் ஆயிடும். வெரி வெல் டன் சார். டவர் எக்ஸல் டவர் லெவல்ல வச்சு வித்திருக்கீங்க. Thank you so much. Brilliant. சவுந்தரராஜன் சார், சித்ரா மேம், பேக் டு பொசிஷன்ஸ். Thank you so much. அடுத்தபடியாக சந்தர் சார் and புவனேஸ்வரி மேம் லாங் டவுன் டூத் பிரஷஸ் விற்க வரீங்க. வாங்க ப்ளீஸ். Sandhya sir and Bhuvaneshwari ma'am, your time starts now. Hi, good morning, darling. How are you? ஹலோ. காஃபி டீ பிறகு ஃபர்ஸ்ட் பிரஷ். ஓகே. நேத்து பிரஷ் இதை வாங்கிட்டீங்களா? வாங்கி. வெரி குட். இதுனா இது வாஷ் அப் பிரஷ்ஷா? புதுசா வந்திருக்கா? ஆமா. ஓகே. இந்த கம்மோடு எவ்வளோ க்ளீனாக இருக்கு, எப்படி ஆச்சு? அதில் தான் செய்தது. இதுலையா? போதும். நல்லதா இருக்கு பாரு. அதோட விலையை கேட்டிங்களா? எவ்வளோ? மயக்கம் வரக்கூடாது. 300 ரூபா. அப்பா, ஏன் அவ்வளோ விலைக்கு விட்டானே? நீங்க வாங்கினா கம்மியா வாங்குவீங்க, உங்களை விட கம்மியா நான் வாங்கியிருக்கேன். கம்மியா? அப்பா கடவுளே. சரி, நல்லா இருக்கு இந்த பிரஷ். இதையே இனிமே யூஸ் பண்ணுங்க. இத கொண்டு போய் எத்தனை
எத்தனை ஃப்ரெண்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மொபைலில் சொல்லிடுவீங்களாம். அப்போ நான் டூத் ப்ரஷ் எப்போ ரெடி ஆகிட்டேன் உங்களுக்கு? இதையும் சைடில் வச்சிங்க. சரி, okay. பணம் முக்கியம் இல்லையா? நல்லா இருக்கு இந்த டூத் ப்ரஷ். வாஷ் அப். அர்ச்சனா மேடம் ஏன் அவ்வளோ அழகாக சிரிக்கும் போது அப்படியே பழைச்சுன்னு இருக்கு. எல்லாரும் பார்த்து அவங்களையே அப்ப நான் வாங்க வேண்டியதான். அர்ச்சனா மேடம் எல்லாரும் வாங்கிக்கப்பா இந்த ப்ரஷ். எனக்காகவே இந்த ப்ரஷ் வாங்குங்க, எனக்காக இந்த ப்ரஷ் வாங்குங்க. வெரி நைஸ். உங்களுக்காகவே Thank you so much. 3 ப்ரஷ் 300 ரூபாய். இதுல கலர்ஸ் இருக்கு. இதே நீங்க கமோடுக்கு யூஸ் பண்ணலாம், வாய்க்கு யூஸ் பண்ணலாம். 2 in 1 ப்ரஷ்ஷாக வித்திருக்காங்க. Thank you so much சந்தர் சார் and புவனேஸ்வரி மேம். Thank you. 4 பேருமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுடைய ஆட்ஸா பண்ணிருக்கீங்க. அந்த ப்ராடக்ட்ஸை ரொம்ப சிறப்பா எப்படி நம்ம டெலிவிஷன்ல ஒரு ஆட் பார்ப்போமோ அதே மாதிரியே வித்திருக்கீங்க. ஸோ அந்த ஸ்கிட்ஸ்க்காக எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. உங்களுடைய ஸ்கோர்ஸை பார்க்க போறோம். அண்ட் நம்பர் 1 பொசிஷன்ல நம்ம வந்து டவர் எக்ஸல் வாங்கினா போதும் வேலைக்காரி ஃப்ரீயா வருவாங்க சொல்லிட்டாங்க பாருங்க. சௌந்தரராஜன் சார் and சித்ரா மேம், both of you get 20 points. வாழ்த்துக்கள். இங்க இருக்கிற 4 கிஃப்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன வேணும்? என் பொண்ணுகிட்ட கேட்குறேன். சொல்லுங்க. சாண்ட்விச் மேக்கர். சாண்ட்விச் மேக்கர் கேட்டிருக்காங்க. ஸோ வாங்க சௌந்தரராஜன் சார் and சித்ரா மேம் and take your gift. வாங்க. நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறது ஒருத்தர் இல்லைங்க, 2 பேரு. சங்கர் அண்ட் விஜயலட்சுமி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கீங்க. பறந்து வந்து பூச்சி மசாலா எடுத்துட்டு போனதுக்கு வாழ்த்துக்கள். யூ கெட் 15 பாயிண்ட்ஸ். அண்ட் உங்க கூட இருக்கிறது சார்ல்ஸ் அண்ட் ரோசி மேம், 2 பேருமே. நீங்க 2 கப்பல்ஸுமே 15 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் கிஃப்ட் என்ன? ஐ வாண்ட் டு கோ ஃபார் a pop-up toaster. சங்கர் சார் அண்ட் விஜயலட்சுமி மேம், வாங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பாப் அப் டோஸ்டர் எடுத்துக்கோங்க. சார்ல்ஸ் சார் அண்ட் ரோசி மேம், உங்களுக்கு என்ன வேணும்? Teflon coated pans. Okay. So set of 3 Teflon coated pans வாங்க எடுத்துக்கோங்க. Congratulations. And number 3 பொசிஷன்ல இருக்குது சந்தர் சார் and புவனேஸ்வரி மேம். வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிடைக்கிறது 10 மதிப்பெண்கள். மேம் உங்களுக்கு வந்து சார் கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்தது கிடையாது பாருங்க. இப்போ உங்களுக்கு புடவை எடுத்து கொடுக்குறாரு. வாங்க சார், வாங்க மேம், ப்ளீஸ் கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் 4 பேருக்குமே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்பவே சிறப்பாக விளையாடிருக்கீங்க. அடுத்த ரவுண்ட்ல வந்து பாட்டை நீங்க கப்பலா டியூட் எல்லாம் பாட போறீங்க. பட் அந்த ரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குவிக் லுக் அட் யுவர் ஸ்கோர் கார்டு. வெல், வேலண்டைன்ஸ் வீக் செலிப்ரேஷன் ஆப்டான 4 கப்பல்ஸ் நம்ம கூட இருக்காங்க. ஜஸ்ட் ஃபாலன் இன் லவ் அப்படின்ற மாதிரியே ஃபுல் ஹாட்டாவே சுத்தி தெரியுது எனக்கு. ஸோ இந்த அழகான கப்பல்ஸ் அடுத்தபடியாக விளையாட போகும் அந்த சுற்று அதிர்ஷ்டலக்ஷ்மியின் ரவுண்ட் 2. ஸ்டார்ட் மியூசிக்ல we have with us an extremely talented singer அப்படின்னு சொல்லணும்னு ஆசையா இருந்தாலும் பாட்டு எல்லாமே கேட்டு நமக்காக ஹம் பண்ணுவாரு. அந்த பாடல் வந்து ஹம் பண்ணும்போது அது எந்த பாடல் நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஸோ இந்த பாடலை ஹம் பண்றதுக்கு நாங்களே சொந்த செலவுல இன்டர்நேஷனலா ஒரு பீஸை கொண்டு வரதுக்காகவே we got Sunny with us. Let's welcome Sunny with a big round of applause. Sunny நமக்காக பாட்டு பாடுவாரு. யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்களோ பஸர் அழுத்திடுவீங்க. பஸர் அழுத்தி அந்த பாடல்ல சரியாக மினிமம் 4 வரிகள் கரெக்டான வார்த்தைகளோட பாடினீங்கன்னா உங்களுக்கு ஆன் த ஸ்பாட் 20 மதிப்பெண்கள் தந்துருவோம். அண்ட் இங்க இருக்கிற 4 பரிசுகள் வாட்டர் பியூரிஃபையர், பீன் பேக், செட் ஆஃப் 3 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ரைஸ் குக்கர். இந்த 4 பரிசுகள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஆன் த ஸ்பாட் உங்களுக்கு பிளாக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? தவறான பாடல் பாடினீங்கன்னா மைனஸ் பாயிண்ட்ஸ் கிடையாது, பட் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண மாட்டோம். நீங்க அந்த பாட்டை 2 பேரும் ரொமான்டிக்கா பாடி முடிச்சிருவீங்க. அந்த பாடலுக்கு இன்னும் அழகு சேர்க்க நமக்காக we have a very young, a very talented independent singer KK. என்னடா ஆச்சு? யங் இண்டிபெண்டன்ட்லாம் சொன்னடா. லாஸ்ட் வீக் நல்லா தானடா இருந்தேன். இந்த வாரம் ஃபுல்லாக கிரே ஹேர்லாம் வந்துருச்சு. அது ஒரு அவங்களுக்கு மேட்சாக வரலாம் அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணேன். அதனால இல்லை என்னன்னா மேக்கப் ரூம் போனேன். இந்த மாதிரி எல்டர்லி கெட்டப் கேட்குறாங்க. அப்புறம் ஏன்டா இங்கே வந்து நேரம் அங்கேயே செட்டுக்கே போக வேண்டியதுடா, இதுக்கடா மேக்கப்புக்கு வந்தேன் அப்படின்னு. ஸோ ஆளாளுக்கு என்னை போட்டு டேமேஜ் பண்ணுறீங்க. இந்த வயசுலையுமே உனக்கு லவ் தான் செட் ஆகல. நல்லா செய்கிறீங்க, சூப்பராக செய்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா செய்கிறீங்க. ஆஸ் இட் இஸ் உண்மை என்னன்னா கேட்க இங்கே இதுவே யாரும் செட் ஆகல, யாராவது ரெடியாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அதை தப்பு பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆல் தி வெரி பெஸ்ட் கேகே. கடவுளே இதெல்லாம் எடிட்டில் போய்டும். நல்லா ஸோ வி ரெடி டு ஸ்டார்ட் சார். பட் நமக்கு அவர் எப்படி பாடல் பாடுவார் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு அறிமுக பாடல் நமக்காக கேட்க பாட போறாரு. ஸோ லெட்ஸ் லிசன் டு தட் சாங். போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, ஆஹா காதலால் ஐ லவ் யூ என்று சொன்னாய் பொன்மணி. இதுதான் காதல் எக்ஸ்பிரஸ், ஒன்று இருவர் செல்லும் பஸ் பஸ். வேலன் வேலை சக்சஸ், இனி காலை மாலை கிஸ் கிஸ் நாங்கள் போட்டு
வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி ஆஹா காதலால் I love you என்று சொன்னால் பொன்மணி. Wonderful. Thank you so much KK. So are we ready to start? Yes, நாலு பேருமே ரெடியா இருக்கீங்க. ப்ளீஸ் ரிமெம்பர் இது பஸர் ரவுண்ட். அதனால பஸர் அழுத்தணும். ஒருத்தர வராது. யார் பஸர் அழுத்தி கரெக்டான பாட்டு பாடுறீங்களோ அவங்களுக்கு தான். So ரெடியா இருக்கீங்களா? Let's go. So Sunny, let's begin. Danan nananan nanana nanana danan nanana 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 danan nanana nanana. சந்தர் சார் கண்டுபிடிச்சீங்களா? பாடுங்க. வேகம் கொட்டட்டும் ராசி. So fantastic. சந்தர் சார் and புவனேஸ்வரி மேம் வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிடைக்கிறது on the spot 20 மதிப்பெண்கள். And இங்க இருக்கிற வாட்டர் பியூரிஃபையர், பீன் பேக், செட் ஆஃப் 3 ஸ்பீக்கர்ஸ் and ரைஸ் குக்கர்ல என்ன வேணும்? எனக்கு அந்த பீன் பேக் தான் வேணும். எனக்கு பீன் பேக் தான் வேணும். பீன் பேக் தான் வேணும். பீன் பேக் தான் வேணும் அம்மா சொல்லிட்டாங்க. So அம்மாக்காகவே பீன் பேக் தான் பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள் புவனேஸ்வரி மேம். உங்களுக்காக பீன் பேக். And KK அந்த பாடல் பாடலாமா? Come on. மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு மின்னல் விட்டட்டும் பாட்டும் உண்டு ராகங்கள் தீராது பாடாமல் ஓயாது வானம் பாடி ஓயாது மேகம் கொட்டட்டும் பாட்டும் உண்டு. வாழ்த்துக்கள். Thank you so much KK. தாத்தா அடுத்த பாடல் போலாமா? Are we ready? Okay, let's go. கண்டுபிடிச்சீங்களா மேம்? பாடுங்க. சொர்க்கமே என்றாலோ அது நம்மூர போல வருமா? சூப்பர். அட என்னாடு என்றாலோ அது நம் நாட்டு கீழாகுமா? பியூட்டிஃபுல். Yay! So Shankar sir and Vijayalakshmi ma'am வாழ்த்துக்கள். On the spot 20 points and இங்க இருக்கிற water purifier, rice cooker and அந்த set of 3 speakers என்ன வேணும்? I'll go for rice cooker. Rice cooker. So ma'am உங்களுக்காக rice cooker block பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள். அடுத்து KK தாத்தா பாட போறாரு. பாடுங்க. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? Thank you so much KK. கண்டிப்பாக இந்த வயசுல நாட்டுப்பற்று அப்படின்றது நிறையவே இருக்கும். அது ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க. Thank you so much. வயசுன்னு நானே மறந்தாலும். அடுத்து டீம் 2 and டீம் 3 கம் ஆன். உங்க மேல எக்கச்சக்கமான நம்பிக்கை வச்சிருக்கோம். 2 prizes காத்துக்கிட்டு இருக்கு. ரெடியா போலாமா? Sunny, are we ready? Let's go. கண்டுபிடிச்சிட்டீங்க. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டிடா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டிடா, இந்த கட்டி காட்டுல வைத்தது மாமி 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 சாராயத்தை ஊத்து ஜன்னல தான் சாத்து. சாராயத்தை ஊத்து ஜன்னல தான் சாத்துன்னு ஒரு கருத்துள்ள பாடலை கண்டுபிடிச்சாங்க விஜயலட்சுமி மேம். ஃபேண்டாஸ்டிக், சூப்பர், வண்டர்ஃபுல், வெரி வெல் டன். So Shankar sir and Vijayalakshmi ma'am, again 20 points. வாழ்த்துக்கள். And இங்க இருக்கிற water purifier and I'll go for the water purifier. Water purifier உங்களுக்காக block பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள். And can we have the song please?
தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினார் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினார் இந்த சூரியன் வழிக்கு சேத்தில் விழுந்தது மானே என் கண்ணை கட்டி காத்துல விட்டது சாமி 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 சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தா சாத்து சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தா சாத்து தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. Lovely. Thank you so much, KK. And the final song. ரெண்டு பக்கம் வந்து காம்படிஷன் ஸ்ட்ராங். ரோசி மேம் லாஸ்ட் டைம் பஸ்ஸர் அழுத்தி மிஸ் பண்ணிட்டீங்க. சித்ரா மேம் ரெண்டு பேரும் லவ் கொஞ்சம் குறைச்சிட்டு ரொமான்ஸை குறைச்சிட்டு பாட்டுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. புரியுதுங்களா? ரெடிங்களா? ரெடி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாங். லெட்ஸ் கோ. என்னடி மீனாட்சி நான் சொன்னது என்னாச்சு காற்றோடு போகும் நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. சூப்பர், வெரி நைஸ். சார்ல்ஸ் சார் அண்ட் ரோசி மேம் வாழ்த்துக்கள். நீங்க வாங்கியிருக்கிறது 20 மதிப்பெண்கள். அண்ட் இங்க இருக்கிற செட் ஆஃப் 3 ஸ்பீக்கர்ஸ் தான் உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள். ஓகே, சோ thank you Sunny for that and KK அந்த பாடல் எங்களுக்காக. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. சூப்பர், fantastic KK, thank you so much. Thank you Sunny, thank you very very much for spending time with us today. And KK எங்கள் மனமார்ந்த நன்றி இன்னொரு அழகான ரவுண்டுகளுக்காக கொடுத்ததுக்கு. இந்த கெட்டப்பை மெயின்டைன் பண்ணுங்க, செம்மையா இருக்கீங்க. பார்க்கலான்னு போறோம். கழுவி கழுவி ஊத்துவேன், கிளம்புடா. ஸோ ஒரு சூப்பர் காம்படிட்டிவ் ரவுண்டோடைய முடிவில் ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஸ்கோர் வேணாம்ப்பா, எங்களுக்கு ரொமான்ஸ் தான் வேணும்னு ஃபுல் லவ் ஸ்டோரி பண்ணிட்டு இருக்காங்க. சார் கணக்கு போடுறதுக்கு ஒரு நேரம் காலமே கிடையாது. ராத்திரி 9 மணிக்கு என்ன கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க? சூப்பர். பட் லெட்ஸ் லுக் அட் தி ஸ்கோர்ஸ். நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது சங்கர் சார் அண்ட் விஜயலட்சுமி மேம். வாழ்த்துக்கள். 2 questions சரியான பதில் 40 பாயிண்ட்ஸ். அண்ட் நீங்க ஆசைப்பட்ட ரைஸ் குக்கர் அண்ட் வாட்டர் பியூரிஃபையர் வாங்க, ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக நம்பர் 2 பொசிஷன்ல ஈக்குவலாக இருக்கிறது சார்ல்ஸ் சார் அண்ட் ரோசி மேம் அண்ட் சந்தர் சார் அண்ட் புவனேஸ்வரி மேம். முதல்ல சார்ல்ஸ் சார் அண்ட் ரோசி மேம் வாங்க, நீங்க ஆசைப்பட்ட செட் ஆஃப் 3 ஸ்பீக்கர்ஸ் எடுத்துக்கோங்க. நம்பர் 2 பொசிஷன்ல ஆல்சோ இருக்காது சந்தர் சார் அண்ட் புவனேஸ்வரி மேம். வாங்க, உங்களுக்கு பிடிச்ச பீன் பேக். மேமுக்கு மட்டும் பிடிச்ச பீன் பேக் வாங்க, எடுத்துக்கோங்க. அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதாம் ஒத்திக்கோ. பீன் பேக் எங்க கொடுத்துங்க, ரெண்டு பேரும் ஆடுங்க இப்போ. தென்னாட்டு வெங்கதாம் காட்டோடு நமக்கு சாப்பாடு. அட காட்டோரம் மேயும் குறும்பாடு, அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. சிறுமா சிறுமே சிறுமா சிறுமே அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. லாஸ்ட் ரவுண்ட்ல ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு அதிரடியான ஹாப்பி ஃபேமிலி அப்படின்ற அளவுக்கு 3 பேரும் அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அவங்களுடைய ஸ்கோர் கார்டை லெட்ஸ் ஹேவ் a quick look. நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது சங்கர் சார் அண்ட் விஜயலட்சுமி மேம் with 40 points. நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறது சார்ல்ஸ் சார் அண்ட் ரோசி மேம் with 20 points and சந்தர் சார் அண்ட் புவனேஸ்வரி மேம் with 20 points. ரெண்டு பேருமே ஒருத்தர கணக்கு போட்டுட்டு இருந்ததுனால லாஸ்ட் ரவுண்ட்ல நோ பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க சவுந்தரராஜன் சார் அண்ட் சித்ரா மேம். பட் வெரி வெரி வெல் பிளேட். அதிர்ஷ்ட லட்சுமி இல்ல நம்ம பார்க்க போறது ரவுண்ட் 3. இந்த ரவுண்ட்ல ஒரு பார்ட்னர் அவங்களுடைய காதுல ஸ்பீக்கர் மாட்டிப்பாங்க. இன்னொரு பார்ட்னர் ஆப்போசிட் சைடுல நின்று இந்த மாதிரி ஒரு கார்டுல இருக்கக்கூடிய 10 வார்த்தைகளை கத்தி கத்தி கூவி கூவி எப்படியாவது அந்த சைடு பாட்டு கேட்குற அந்த பார்ட்னருக்கு கேட்குற அளவுக்கு சத்தமா பேசுவாங்க. லிப் மூவ்மெண்ட்டை வச்சு ஸ்பீக்கரை மாட்டிட்டு இருக்கிறவங்க கரெக்டாக அந்த 10 வார்த்தைகளும் சொல்லிடணும். ஓகேங்களா? உங்ககிட்ட இருக்கிறது 60 வினாடிகள் அண்ட் இருக்கிறது 10 வார்த்தைகள். ஸோ எவ்வளவு அழகாக தெளிவாக அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்கிறீங்களோ
உங்க பார்ட்னர் அந்த ஸ்பீக்கரை மாட்டிக்கிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸ்பீக்கரை மாட்டிக்கிட்டு நல்ல பாட்டு கேட்கிற டைம்ல நீங்க இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்றது தான் உங்களுடைய சாமர்த்தியம். சோ இந்த ரவுண்ட்ல நீங்க வின் பண்ணக்கூடிய பரிசுகள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். 3 ஜார் மிக்ஸி, கிரைண்டர், வேக்யூம் கிளீனர் அண்ட் ஆண்ட்ராய்ட் போன். இந்த 4 பரிசுகள்ல ஆளுக்கு ஒரு பரிசு கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்றதுக்கு wishing you all the very very best. So last roundல number 1 பொசிஷன்ல இருந்தது சங்கர் சார் and விஜயலட்சுமி மேம். You guys are going to go first. ரெடியா இருக்கீங்களா? ரெடி. வாங்க. ரெடிங்களா? சார் கண்ணாடி போடுறதே நல்லா பார்த்து படிக்கணும்னு அந்த கண்ணாடி தூக்கி வேலை வச்சிட்டீங்கன்னா இல்லை எனக்கு இன்னும் அவ்வளோ வயசாகல. வயசாகல. கேப்பியா நீ? கேப்பியா? ரெடி சார் போலாமா? Your time starts now. குண்டக்கா மண்டக்கா. குண்டக்க மண்டக்க. அடடடடா. ஓகே. கோபி மஞ்சூரியன். கோபி மஞ்சூரியன். யாமா கத்துற? தேக்கடி. ஃபாஸ்டா ஃபாஸ்டா சார் 60 செகண்ட்ஸ் தான். தேக்கடி. தேக்கடி. சூப்பர். ஃபாஸ்ட். சைனைடு குப்பி. சைனைடு குப்பி. தேர்ட் ஒன் சைனைடு குப்பி. என்ன ரெண்டாவது கைச்சு சொல்றாங்க? ஓகே. ஆட்டு புழுக்கை. ஆட்டு புழுக்கை. யானை பால். யானை பால். பால். யானை பால். பழனி பஞ்சாமிர்தம். பழனி பஞ்சாமிர்தம். பழனி பஞ்சாமிர்தம். வெரி குட். go on. கொல்லன். கொல்லன். கொல்லமா கொல்லனா? கொல்லன். ஓகே. கொலையா முந்திரிக்கா. கொலையா முந்திரிக்கா. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? மஸ்தானா. மஸ்தானா. ஓகே. That is 10 on 10. Ready sir? Your time starts now. மதுரை மல்லி. மதுரை மல்லி. மதுரை மல்லிகை. கொசு வர்த்தி சுருள். கொசு வர்த்தி சுருள். டெல்லி அப்பளம். தில்லி அப்பளம். தில்லி அப்பளம். எஸ். கத்தி பாரா. கத்தி பாரா. பாரா. கதம்புரி. கதம்பரி. கதம்பரியா காதம்பரியா? நல்லா காதம்பரி. பாரு. காதம்பரி. தப்பா படிக்கிற. காதம்பரி. பரமபதம். மர்ம பழம். பரம பதம். நல்லா பார்த்து படிக்க. பரமபதம். ஓ கடவுளே. பரமபதம். பானா காத்தாடி. பானா காத்தாடி. பானா காத்தாடி. அமர்கலம். அமர்கலம். லட்சுமி வந்தாச்சு. லட்சுமி வந்தாச்சு சீரியல். சார் வீட்லயும் மேடம் இப்படி வந்து திட்டுவாங்களா சார்? இப்படிதான். நாட் ஒன்லி வீட்டுல மட்டும் இல்ல, கோயில்ல சர்ச்சில் பாக்குறவங்க எல்லாரும் ஒண்ணுதான். அது வேற தத்தனே சொல்றீங்க. எல்லாம் ஒண்ணுதான். இருங்க. 55 செகண்ட்ஸ்ல 10 வார்த்தைகள் கண்டுபிடிச்சீங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இல்லங்க மேடம் நல்லா ஃப்ளூயண்டா படிச்சிரலாம். தமிழ் தானே மேடம். தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் படிக்கலாம் எப்படி? கேளுங்க. எப்படி? ஹிந்தில படிக்கிறாரு. தமிழ் ஹிந்தில படிக்கிறாரு. ஃப்ளூயண்டா படிக்க வேண்டாமா? தமிழ் தாய்மொழியாச்சே. போலாமா ப்ளீஸ். Thank you. மம்மி கிட்ட சொல்லி உங்க வீட்டுக்கு ஆவுட்டாரு. அடுத்தபடியாக சந்திர சார் and புவனேஸ்வரி மேம் நீங்க 2 பேர் வரணும். Your time starts now. லத்திகா. லத்திகாவா? சூப்பர். மட்டன் குஸ்கா. மட்டன் குஸ்கா. மட்டன் குஸ்கா. மைக்கேல் ஜாக்சன். சிலிண்டர். மைக்கேல் ஜான்சன். அடுத்தது சிலிண்டர். 4. ஓகே டன். இட்லி குக்கர். இட்லி குண்டான். குண்டாவா? இட்லி குண்டான். இட்லி குண்டா. கொம்பேரி மூக்கன். சோம்பேறியா? கொம்பேரி மூக்கன். கொம்பேரி மூக்கனா? மூக்கன். சத்ரபதி சிவாஜி. சத்ரபதி சிவாஜி.
இரட்டை வால் குருவி. இரட்டை வால் குருவி. குருவியா? இரட்டை வால். ரெட்டை வாலா? வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டே. தள்ளி போகாதே. தள்ளி போகாதே. தள்ளி போகாதையா? சூப்பர், லவ்லி. 57 செகண்ட்ஸ்ல 10 வார்த்தைகளை கண்டுபிடிச்சிருக்கீங்க சந்திர சார் அண்ட் புவனேஸ்வரி மேம். வெரி வெல் டன். எனக்கு உங்ககிட்ட என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லுங்க. சார் ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்களா? அதை பண்ணுங்க எனக்காக ஒரு தடவை. அண்ட் அடுத்தபடியாக கணக்கு கணக்கு கணக்குனே இருக்கிற சார் வாங்க. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? Your time starts now. பக்கிரிசாமி. பக்கிரிசாமி. பரோட்டா சூரி. பரோட்டா சூரி. குண்டுமல்லி. குண்டுமல்லி. தொட்டபெட்டா. தொட்டபெட்டா. பால்காரன். பால்காரன். குரங்கு குப்பா. குரங்கு குப்பாவா? என்னது? குரங்கு குப்பா. வண்ணாரப்பேட்டை. வண்ணாரப்பேட்டை. வஞ்சரமீன். வஜ்ரமீன். வஜ்ரமீன். நாம் சேகர். நாய் சேகர். நாய் சேகர். சூப்பர். வெரி வெல் டன். சூப்பர். இந்த ரவுண்டோட முடிவில் உங்களுடைய செகண்ட்ஸை பேஸ் பண்ணி we're going to give out the scores. So வெறும் 30 வினாடிகள்ல முதலாக கரெக்டாக எல்லா 10 வார்த்தைகளும் தெளிவாக கண்டுபிடிச்சது சவுந்தரராஜன் சார் அண்ட் சித்ரா மேம். வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 மதிப்பெண்கள். நீங்க இருக்கிற 4 எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. மிக்ஸி. சோ உங்களுக்காக மிக்ஸி பிளாக் பண்ணி வைக்கிறோம். பிளாக்ல இதுக்கு பண்றோம். நேரா வாங்க எடுத்துக்கோங்க வாங்க. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். வெரி வெரி வெல் டன் சவுந்தரராஜன் சார் அண்ட் சித்ரா மேம். வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறது சார்ல்ஸ் சார் அண்ட் ரோசி மேம். 55 வினாடிகள்ல 10 வார்த்தைகள் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். எவ்வளவு திட்னீங்க சார். செகண்ட் பொசிஷன் வாங்கி கொடுத்தாரு. வாங்க, உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் என்ன வேணும்? அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு கவிதை எழுதி இருக்கிறாங்க, அதை வாசி. கண்டிப்பாக. அன்னையர் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் ஆர்ப்பரிக்க செய்யும் ஜி தமிழின் அதிர்ஷ்ட லட்சுமி இனிமையோ இனிமை. தமிழை மையப்படுத்தி மங்கையரை முன்னிலைப்படுத்தி மகிழ வைக்கும் இந்த அனுமானம் அருமையோ அருமை. கேள்விகள் அனைத்தும் எளிமை, கேட்கும் விதமோ புதுமை, வழங்கும் பரிசுகளோ வளமை. இப்புத்தாண்டில் ஜி தமிழ் அலைவரிசை புது பொலிவுடனும் புது தெம்புடனும் புத்துயிர் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல நூறு ஆண்டு வாழ்ந்து மூத்த அலைவரிசை தரத்தில் இடம் பிடித்திட வாழ்த்துகிறேன். நன்றி. தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ சோ மச். சோ இங்க இருக்கிற 3 பரிசுகள் என்ன வேணும்? செல்போன். வாங்க, ஆண்ட்ராய்ட் போன் எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக சங்கர் சார் அண்ட் விஜயலட்சுமி மேம். ஜஸ்ட் 1 செகண்ட்ல 3rd பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க. யூ கெட் 10 points there. and இங்க இருக்கிற பரிசுகள்ல what would you like to take? I'll go for the vacuum cleaner. வாங்க ப்ளீஸ். அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். வானுலகம் என்னும் மாளிகையில் மின்னும்
தேங்க்யூ so much and number 4 பொசிஷன்ல இருக்கிறது சந்திர சார் and புவனேஸ்வரி மேம். வாங்க உங்களுக்காக கிரைண்டர் காத்துக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் டேக் இட். அங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. Alright, so இந்த ரவுண்டோட முடிவுல உங்களுடைய குவிக் ஸ்கோர்ஸ் பார்க்க போறோம். Soundararajan and Chitra at number 1 position with 20 points. At number 2 position, Charles and Rosie with 15 points. Number 3 position, Shankar and Vijayalakshmi with 10 points. And number 4 position, Chandar and Bhuvaneshwari with 5 points. Last 3 rounds la number 4 position la irukadhu Chandar sir and Bhuvaneshwari ma'am with 35 points. Congratulations. என்னெல்லாம் prizes win பண்ணிருக்கீங்க? கிரைண்டர், அப்புறம் பிக் பேங், சரி. வாழ்த்துக்கள் and thank you so very much இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக and participate பண்ணதுக்காக. எங்கள் மனமார்ந்த நன்றி. Give them a big round of applause please. Let's hear it for them. Number 3 position la irukadhu all in all அழகு ராஜா சவுந்தரராஜன் சார் and சித்ரா மேம். வாழ்த்துக்கள். நீங்க வாங்குறது 40 மதிப்பெண்கள். 3வது பொசிஷன்ல இருக்கீங்க. என்ன பரிசுகள்லாம் வின் பண்ணிருக்கீங்க? மிக்ஸி அண்ட் சாண்ட்விச் மேக்கர். Congratulations and thank you so much வந்ததுக்காக. இந்த லவ் என்னைக்குமே இருக்கணும் and you guys should always stay happy and blessed. And ஒவ்வொரு தருணத்திலயுமே உங்க ஃபேமிலி உங்களை பார்த்து ரசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. So stay blessed and stay happy all of you. All right. Number 2 பொசிஷன் இருக்குது எங்கேயாச்சும் எவ்வளவுதான் அவங்க திட்டினாலும் அளவுக்கு மீறிய காதல் சார் மேல வச்சிருக்கிறது ரோசி மேம். நீங்க தான் with 50 points. Congratulations. என்னெல்லாம் வின் பண்ணிருக்கீங்க? செல்போன், ஸ்பீக்கர் பாக்ஸ், ஃபேன். Wonderful sir. Congratulations and ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்க வந்தது. ஓகே மேடம். And number 1 பொசிஷன்ல meet for each other அப்படின்னு number 1 ரவுண்ட்ல இருந்தே ப்ரூவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க சங்கர் சார் and விஜயலட்சுமி மேம். வாழ்த்துக்கள். You are at number 1 position with 65 points. சங்கர் சார் ஒரு தருணத்திலுமே உங்களுடைய ஆக்டிங்கை பார்த்திருக்கோம். மேம் வந்து பசங்க 2 திரைப்படத்துல வந்து சூர்யா சாருக்கு அம்மாவாக நடிச்சிருக்காங்க. You both are such a full of life couple. So உங்களுக்கு என்னைக்காவது நடிக்கும்போது ஒரு ஆசை ஒரு கனவு ஏதாவது இருந்திருக்கா? அது வந்து ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஃபேவரட் ஆக்ட்ரஸ் வந்து ரேவதி. இப்போ வந்து ஒரு படத்தில் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக அவங்களோட ஜோடியாகவே நான் நடிக்கிறேன். That is a dream come true. But I think அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஒரு extraordinarily supportive and ஒரு trusting wife. அது இல்லைன்னா நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் it is very very difficult. You guys are wonderful and blessed. Please stay blessed like this and உங்களுடைய ஆசீர்வாதம் என்னைக்குமே எங்க மேல இருக்கணும் அப்படின்றத எங்களுடைய ஆசை. Thank you so much. என்னெல்லாம் வின் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு? Pop-up toaster, water filter, then rice cooker and then vacuum cleaner. Congratulations. வாழ்த்துக்கள். I'm so happy for both of you. So stay in love and stay in love forever. வாங்க please. I'm so happy நீங்க வந்ததுக்கு. Thank you so much. Thank you very very much. வாங்க எல்லா கப்பல்ஸும் வந்துருங்க please. இந்த வேலண்டைன்ஸ் டேல இருக்கும்போது இந்த செலிப்ரேஷன் இருக்கும்போது 4 completely in love couples வந்தது எங்களுக்கு மனமார்ந்த சந்தோஷம். We're really really happy. Thank you so much and wish all of you a very happy Valentine's Day. எங்களின் சார்பாக ஒரு little token of our love and appreciation. இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே இந்த காதல் உங்க வாழ்க்கையில் இருக்கணும் தான் எங்களுடைய ஆசை. Thank you so much. Thank you very very much. ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா வருவதும் சரிதானா உறவும் முறைதானா. Keep watching Zee Tamil வழங்கும் Madhishra Lakshmi. We'll see you tomorrow. Bye bye. Good night. காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே